மறைந்த மனோஜ் உடலுக்கு தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது விஜய் அங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். தற்போதைய விவரம் என்ன? பாலா, நடிகர் விஜய் இன்றைய தினம் மறைந்த மனோஜ் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவின் இல்லத்தில் தான் அவரது மகன் மறைந்த மனோஜின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகை விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். இது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் பாரதி ராஜா அவருடைய பக்கத்து வீடு தான் நடிகர் விஜய் அவர்களுடைய வீடு. தாவேகாவின் கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு தற்போதைய நிலையில் பாரதி ராஜாவுடைய இல்லத்திற்கு வருகை தருகிறார். அங்கு வைக்கப்பட்டுள்ள மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். குறிப்பான பார்த்தோம் என்றால் காலை முதலே ஏராளமான நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் வந்து மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாக பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பெருத்த கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் நேரடியாக அஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய வேலையில் தான் அங்கே மிகப்பெரிய அளவில் கூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்போடு பாரதி ராஜாவுடைய இல்லத்திற்கு உள்ளாக சென்று மறைந்த மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். அவரோடு அவருடைய பாதுகாவலர்களும் உள்ளே பாதுகாப்பாக அழைத்து செல்லும் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மறைந்த மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மாலையை அவர்களுடன் வருபவர்கள் எடுத்து வருகிறார்கள். தற்போது நேரில் உள்ளே செல்லக்கூடிய இடம் முழுவதுமே கூட்டம் அலைமோதி கொண்டிருப்பதால் இதே உள்ளே இன்னும் நுழைய முடியவில்லை. வீட்டிற்கு வருகை தந்தாலும் அங்கு உடல் வைக்கப்பட்டுள்ள அந்த இல்லத்தில் உள்ளே செல்வதற்கு ஒரு சிரமம் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் காவல்துறையினர் மற்றவர்களுடைய பாதுகாவலர்கள் அவரை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மறைந்த மனோஜின் உடலுக்கு தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் மேலும் முக்கிய பிரபலங்களும் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில் காவல்துறை அந்த பகுதியில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் நடிகர் விஜய் வருகை தந்ததால் அந்த இடத்தில் தொடர்ந்து ஒரு பரபரப்பு நிலவி கொண்டிருக்கிறது. பலா, உடல்நலக்குறைவு காரணமாக நெஞ்சோலி காரணமாக நேற்று பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைந்தார். இந்நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தாவேக தலைவரும் நடிகர் விஜய் தற்போது நீலாங்கரையில் உள்ள இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மாரடைப்பு காரணமாக நடிகரும் இயக்குனருமான மனோஜ் நேற்று காலமானார். அவருடைய உடல் நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதல் பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? விஜயோட வருகையால அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவு இருக்கு? ஏன்னா தொடர்ச்சியா திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலை இருக்கு. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? இறுதி அஞ்சலி, இறுதி ஊர்வலம் எப்போது தொடங்கும் என அவர்களது குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலா, தற்போதைய நிலையில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவுடைய இல்லத்தில் தான் மறைந்த மனோஜின் உடல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. திடீரென உடல்நல குறைவு காரணமாக மறைந்த அவரது உடலுக்கு திரைத்துறையினர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிற வேளையில் தான் நடிகர் விஜய் இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக அவரது இல்லத்துக்கு வருகை தந்தார். உள்ளே செல்வதற்கு மிகப்பெரிய சிரமம் இருந்தது. என்றால் திடீரென தாவேகாவின் தலைவரும் நடிகருமான விஜய் வருகை தந்ததால் அங்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் அவர்
பாதுகாப்பாக காவல்துறையினரும் அவருடைய பாதுகாவலர்களும் உள்ளே அழைத்து சென்றிருந்தனர். தள்ளுமுள்ளு இருந்தாலும் அவர் தற்போது உள்ளே சென்று மறைந்த மனோஜின் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலினை செலுத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் அவர் மாலை அணிவித்து இந்த அஞ்சலினை அவரது இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களுக்கும் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் அவருடைய அந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் திரைத்துறையில் தொடர்ந்து விஜய் அவர்கள் நடித்து வரக்கூடிய வேலையாக இருந்தாலும் இங்கே நீலாங்கரை இல்லத்தில் இங்கே குடிவந்த பிறகும் பாரதி ராஜா அவர்கள் பக்கத்து வீட்டில் இருப்பதன் காரணமாகவும் தொடர்ந்து மனோஜ் அவர்களோடு நெருங்கி அவர் பழகியிருக்கூடிய வேலையில் தான் அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தற்போதைய நிலையில் பாரதி ராஜா மற்றும் அவர் குடும்பத்தினரோடு இந்த இரங்கலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, இந்த பாதுகாப்பு என்பது நேற்றைய இரவு முதல், அதாவது நள்ளிரவு முதல் இங்கு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மனோஜ் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு இருந்தாலும் காலையில் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தெரு முக்கியமாக உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய பாரதி ராஜா அவர்களுடைய இல்லம் முழுவதுமே அந்த சாலை முழுவதுமே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வாகனங்கள் எதுவுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. முக்கிய நபர்கள், அஞ்சலி செலுத்தக்கூடிய நபர்கள் மட்டுமே இந்த பகுதி வழியாக கடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு கடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இருந்தாலும் கூட்டம் அலைமோதாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது நிலையில் இந்த இடத்தில் கண்ணுமூடு ஏற்படக்கூடிய வேளையில் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் நேரில் வந்து பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து உள்ளே சென்று அஞ்சலி செலுத்தி முடித்துவிட்டு தற்போது விஜய் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். அவரை பாதுகாப்பாக அவரது இல்லத்துக்கு அனுப்பி வைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விஜய் தனது அஞ்சலியை செலுத்தி முடித்துவிட்டு இங்கிருந்து புறப்படக்கூடிய வேலையில் இருக்கிறார். ஆகவே இங்கிருந்து வெளியே செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டும் அல்லாமல் இயக்குனர் ரவிக்குமார் உள்ளிட்ட பல்வேறு திரைத்துறையினரும் அடுத்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். இன்று மாலை 4:30 மணி அளவு பெசன் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. மனோஜின் உடல் இங்கு நீலாங்கரை இல்லத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. மாலை 4 மணிக்கு அளவில் இங்கிருந்து உடல் கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு 4:30 மணி அளவில் பெசன் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. பாலா.